என்னடா இது! சித்தா படத்துக்கு அப்புறம் இப்படி ஒரு படமா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ரீசெண்டாக சித்தார்த் நடித்த மிஸ் யூ படத்தோட டீசர் பார்த்தேன். டீசர் பார்த்ததுக்கப்புறம் ஒரு விஷயம் மட்டும் தோணுதுங்க. சித்தார்த் வந்து எந்த ஒரு மைண்ட் செட்டில் இருக்காருன்னே புரிய மாட்டேங்குது. அந்த சைடு பார்த்தா சித்தாங்கிற ஒரு படத்தில் நடிக்கிறாரு. அதுக்கப்புறம் இந்தியன் 2 மாதிரி படத்துலையும் நடிக்கிறாரு. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா மிஸ் யூங்கிற படத்துலையும் நடிக்கிறாரு. இவரோட ஜேனரே புரிஞ்சிக்க முடியல. டிஃப்ரெண்ட்டாக நடிக்கணும்னு ட்ரை பண்ணுறாரா, இல்லை வந்து என்ன ஒரு மைண்ட் செட்டில் இருக்காருங்கிறது புரியல. இதை வந்து பார்க்கும்போது ஒரு ரொமான்டிக் மூவி மாதிரி தான் தெரியுது. லவ், காமெடி, ரொமான்டிக் அந்த மாதிரி தான் தெரியுது. இதில் பாலசரவணன், கருணாகரன் அவங்கெல்லாம் வந்து காமெடி பண்ணுற மாதிரி தெரியுது. ஆனால் ட்ரைலர் பார்க்கும்போதே இந்த அளவுக்கு ஒரு கனெக்ட் ஆகலை. ட்ரைலர் கனெக்ட் ஆனால் தானே வந்து ஒரு மூவி பார்க்குறக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும். மூவி பார்க்குறக்கான எக்ஸைட்மெண்ட்டே இல்லை. ட்ரைலரே பார்த்திங்கன்னா அவ்வளோ முக்கியம் இருக்குது. வெயிட் பண்ணி படம் பார்ப்போம். மிஸ் யூ படம் வந்து சித்தார்த் மிஸ் பண்ணுவாரா, இல்லை மிஸ் யூ படம் அவரை தூக்கி விடுமாங்கிறது வந்து தெரியல. படம் பார்த்தா தான் தெரியும். வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்டு எதுக்காக இந்த மாதிரி ஒரு கதைகளெல்லாம் வந்து சித்தார்த் சூஸ் பண்ணுறாருன்னு சத்தியமாக புரியல. அண்ட் இந்தியன் 2க்கு அப்புறம் வர படம் இது தான். ஏன்னா இந்தியன் 2வே பல வாட்டி வந்து அடித்து துவைச்ச படம் தான் அது. அதுலேயும் அந்த சித்ரா அரவிந்தன்கிற கேரக்டர் வந்து பயங்கரமாக ஒரு ட்ரோல் மெட்டீரியலாக்கி விளாண்ட ஒரு கேரக்டர் தான். மிஸ் யூ படம் வந்து அவருக்கு எந்த அளவுக்கு ஒரு கம்பேக்காக இருக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம்.